வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். சூப்பர் செப்டம்பர் மாத ராசி பலன். நான் ஏன் சூப்பர் செப்டம்பர் மாத ராசி பலன் சொல்கிறேன்னா, குரு உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் செப்டம்பர் 2026. சுக்கிரன் அதே செப்டம்பரில் மூலத்திரிகோணம் கிட்டத்தட்ட 85% உச்சத்துக்கு நிகரான ஒரு பலனோட சுக்கிரன் இருப்பார். 2 சுபர்கள் உச்சம். அடுத்த விஷயம் சொல்கிறேன். அதே செப்டம்பர் மாதம் புதன் உச்சமடைகிற காலமாகவும் இருக்கும். இப்போ குரு, சுக்கிரன், புதன் இந்த மாதிரி வலுவான கிரகங்கள் உச்சம் அடையக்கூடிய மாதம் செப்டம்பர். ஸோ சூப்பர் செப்டம்பர் மாதம் பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்க போது. இப்போ தனித்தனியாக என்னென்ன ராசிக்கு எப்படி இருக்க போது டீட்டெயிலாக பார்க்கலாம். www.lifehoroscope.in இது வெப்சைட்டு. உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் தேவையோ டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் மூலியமாகவும் யூஸ் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. கும்பராசி. கும்பம். இந்த கும்பம் வந்து 6ல் குரு, சனி வந்து வக்கரகதி, ராகுக்கு இது 1-7. நிறைய பேர் கும்பத்துக்கு வந்து ஒரு மாதிரி ப்ளஸ் மைனஸ் கலந்து நிறைய கொடுத்துருந்தேன். செப்டம்பரில் ஒரு நல்ல விஷயத்தை நான் வந்து கிளியராக சொல்லிடுறேன். லக் வந்து உங்களுக்கு வந்து எல்லா ரூபத்துலேயும் வராது. எல்லா கிரகமும் நமக்கு எல்லா டைமும் ஃபேவராக இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. எல்லாமே நமக்கு சாதகமாக பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. பட் ஆனால் கும்பம் 2026 செப்டம்பரில் ஒரு பிளானட் வந்து ஒரு ஃபுல் லைட்டை கொடுக்க போகுது, ஒரு ஒளி தரப்போகுது. ஏன்னா கும்பத்துக்கு சூரியன் முக்கியம் இல்லை, சந்திரன் முக்கியம் இல்லை. சூரியன் சந்திரனை விட சுக்கிரனுக்கு தான் கும்பத்துக்கு ஃபேவரபுளான ஒரு ஒளி, ஒரு ஒரு வழி கிடைக்க போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கும்பத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக 9th ஹவுஸ்க்கு வாங்க. கும்பத்துலேருந்து 9th ஹவுஸான பாக்கியஸ்தானம் இருக்குது. இந்த பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் வந்து ஒளிமிக்க சுக்கிரனா 2nd ஆஃப் செப்டம்பரில் ஷிஃப்ட் ஆகிடுவார். இப்போ எப்போ சுக்கிரன் வந்து கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும், கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும், எப்போ இந்த சுக்கிரன் வந்து பாக்கியஸ்தானமான அந்த 9ஆம் இடத்துக்கு வராரோ அப்போ பாக்கியம், அப்போ கௌரவம், அப்போ முன்னேற்றம், அப்போ அதிர்ஷ்டம், அப்போ வந்து யோகம், அப்போ ஒரு வளர்ச்சி, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உண்டாகும் அப்படிங்கிறத நான் டிஃபால்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். 1. 2வது, இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதன் 8ஆம் இடத்துல விபரீத ராஜயோகத்தில் வரார். அப்போது ஒரு வேலை விஷயத்துக்காக ஒரு பணம் பர்டிகுலராக மணி, ஸோ பணம் தேவைப்படுது, கடன் தேவைப்படுது, இல்லை பிஸ்னஸில் தேவைப்படுது, இன்கமில் தேவைப்படுது, இல்லை பிஸ்னஸ் ப்ராஃபிட் எதிர்பார்க்குறீங்க, கொடுத்த பணம் திருப்பி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு வகையில் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு டஃப் சுச்சுவேஷனில் கூட கொஞ்சம் மணி, லக்கு, வெஹிக்கிள் இந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எதுவாக இருந்தாலுமே விச் இஸ் ரிலேட்டட் டு பிஸ்னஸ் அண்ட் கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் க்ரோத், அது மாதிரி எதுவாக இருந்தாலுமே ஒரு லைட் வருது. அதுதான் சுக்கிரன் தரப்போகுது. அது 2nd ஆஃப் செப்டம்பர்லேருந்து ஃபுல் மந்த், ஹோல் மந்த்தும் இருக்கும். அந்த முழுமையாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் செப்டம்பர் மாதம் முழுக்க உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் நீங்கள் வந்து ஒரு இருட்டு அறையில் ரொம்ப நாளாக இருந்தீங்க, ஒரு வெளிச்சம் வந்திருக்கு. அந்த வெளிச்சத்தை பார்க்குறீங்க. அந்த வெளிச்சம் வந்து உங்களுக்கு வழி காட்டுது. இருக்கிற பொருள்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. எதை எப்படி பயன்படுத்தணுன்ற ஒரு உணர்வை கொடுக்குது. அதுபடி இந்த மாதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துவீங்கன்னு நான் உங்களை நம்புகிறேன். இதுக்கடுத்து ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் லவ் இப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, அந்த ஃபேமிலியில் உள்ள குழப்பத்தை இந்த சுக்கிரன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். சனி வக்ரகதினால் வந்து குடும்பத்தில் உள்ள குழப்பங்களுக்கு பேச்சுவார்த்தை மூலயமா, இல்லை ஒரு நல்ல பெரியோர்கள் மூலியமான ஒரு ஆலோசனை மூலயமா பிரச்சனையை வந்து சுமூகமாக்கும், சாந்தப்படுத்தும். இது 2 விஷயம் நடக்குதா? அடுத்தது லவ் வந்து கிளிக் ஆகும். இந்த கும்பத்துக்கு 7 சனி நடந்தால் கூட காதல் அல்லது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸில் ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை இது காட்ட ஆரம்பிக்கும். பட் கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகுமானா அங்கே சில தடைகள் இருக்குது. ஏன்னா 6ல் குரு, அதனால் திருமணத்துக்கு சில தடைகள் இருக்கும். ஆனால் இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி விஷயங்களுக்கு, இல்லை ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு, இல்லை ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் இது கொஞ்சம் சுமூகமாக கொண்டு போயிடும். ஃபேமிலி லைஃப்பில் உள்ள பிரச்சனையும் இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது வந்து கும்பம். உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கும்பத்துக்கு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ். நிறைய பேருக்கு கடன், நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை, நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கையில் வந்து பொருளாதாரம் பத்தலை, போதுமானதாக இல்லை, இந்த மாதிரி நிறைய சங்கடங்களை உள்ளடக்கிய ஒரு சூழலை உருவாக்குது அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் 2026 இஸ் ஃபார் 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 பெட்டர். ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைக்கும். நீங்கள் உதவிக்காக காத்துட்ருக்கீங்க, யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்குறோம், கிடைக்குமா? பேரண்ட்ஸ் கிட்ட கிடைக்குமா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிடைக்குமா? நெய்பர்ஸ் கிட்ட கிடைக்குமா? அவுட் சைட் மெம்பர்ஸ் கிட்ட கிடைக்குமா? பேங்க்லேருந்து கிடைக்குமா? ஸோ ஃபைனான்ஷியல் சப்போர்ட் யார்கிட்டயாவது கிடைக்குமானா கிடைக்கிற மாதம் தான் செப்டம்பர். புரிஞ்சுக்கணும்.
அதுக்கு அடுத்தது மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 8ல் புதன் உச்சம். இது எப்படின்னா, நான் வந்து இந்த மந்த் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்ல மாட்டேன். வெரி 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 சேலஞ்சிங்காக இருக்கும். பட் ஆனால் அந்த சேலஞ்சஸை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்குமா, எனக்கு நாலேஜ் இருக்குமா, எனக்கு டேலண்ட் இருக்குமானா இருக்குது. இப்போ புதன் உச்சத்துக்கும் புதன் நீச்சத்துக்கும் இதான் வித்தியாசம். உச்சமாக ஒரு கிரகம் வலிமை ஆயிடுச்சுன்னா அது அதிகமான சேலஞ்சஸை கொடுக்க போகுது. ஆனால் அந்த சவாலை வந்து எதிர்கொள்கிறதுக்கு அதிகமான திறமையை சேர்த்தே கொடுக்கும். இப்போது பலசாலிக்கு எப்படி கடவுள் அதிகம் கஷ்டம் தராரோ, புத்திசாலிக்கு எப்படி அதிகமான சோதனையை தராரோ, அது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். கும்பராசியில் பிறந்த ஸ்டூடெண்ட்ஸ் சோதனை அதிகம் சந்திக்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் புத்திசாலியும் சேர்ந்து உணர்ந்துருங்க. ஒரு புத்திசாலிக்கு சோதனைகள்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லை. அதை அழகாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணலாம், பிரித்து பார்க்கலாம், அதை ஹேண்டில் பண்ணலாம். அதை ஈஸியாக நீங்கள் வந்து கலைந்து நீங்கள் வெற்றி பாதையை நோக்கி போக முடியும். அப்படி தான் இந்த மந்த் உங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது பெண்கள் இல்லத்தரசிகள். பெண்கள் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் கும்பம் கொஞ்சம் ஒரு ப்ரீதிங் டைம் மாதிரி இருக்கும் இந்த செப்டம்பர். ரொம்ப நெருக்கடியாக, ரொம்ப டஃப்பாக, ரொம்ப போர்க்களம் மாதிரி வேலை, வீடு, வாழ்க்கை, நோய், கஷ்டம், வறுமை, இந்த மாதிரி பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான மன உளைச்சல், ஒரு மாதிரி மூட் அப்செட், இதெல்லாம் மறந்து கொஞ்சம் ஒரு ஒரு ப்ரீத் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக, கொஞ்சம் ரிலாக்ஸாக, கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல், ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கிற அளவுக்கு இந்த செப்டம்பர் 2026 உங்களுக்கு அமைய போது. கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க, கொஞ்சம் சின்ன சின்ன பொருள் வாங்குவீங்க, பணம் செலவழிப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க, நல்ல விருந்தோம்பல் கிடைக்கும், நல்ல பயணம் கிடைக்கும், ஒரு நல்ல டூர் ஃபன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரொம்ப 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 ஃபேவரபுளாக எனக்கு தெரியுது. அதுக்கு அடுத்தது ஹெல்த்து. கும்பம் எப்படியும் 7 சனி முடியல, பட் ஆரோக்கியத்தை ஏதாவது பிரச்சனை இந்த மாதம் பர்டிகுலராக ஹைலைட்டிங்காக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெருசாக ஹைலைட்டிங்காக இல்லை. பட் ஒன் திங் நான் வந்து இங்கே சொல்ல விரும்புகிறேன். கும்பம் 7 சனி முடியல, ராகு ஃபஸ்ட் ஹவுஸு, இன்னும் சூரியனும் 7th ஹவுஸ்லேருந்து 8th ஹவுஸில் தான் மூவ் பண்ணும். ஸோ எப்படி பார்த்தாலுமே ஹெல்த்தில் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா கேர் கொடுங்க. பெருசாக பாதிக்கலனாலும் கூட சின்ன லெவலில் கூட அதை வந்து உங்களை தாக்காத அளவுக்கு ஒரு அலட்சிய போக்கோடு இல்லாமல் ட்ரைவ் பண்ணும்போது, சாப்பிட்ற சாப்பாடு, எக்ஸசைஸ் பண்ணும்போது, ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது ஒரு அலட்சியமாக இல்லாமல் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. மொத்தத்தில் கும்பம் கொஞ்சம் ரிலீவ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு லைட் வந்து லைஃப்பில் கிடச்சிருக்கு, நமக்கும் ஒரு எனர்ஜி வருது, சார்ஜ் வருதுன்றதை உணரக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் 2026 உங்களுக்கு அமைய போகுது. குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது செப்டம்பர் மாதத்துடைய ஒரு டீட்டெயிலான பலனை பார்த்தீங்க. நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த ராசியாக வேணால் இருக்கலாம், எந்த லக்னமாக வேணால் நீங்கள் இருக்கலாம். செப்டம்பர் மாதம் சுபகிரகங்கள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். நிச்சயமாக மேக்ஸிமம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரே ஒரு சுபகிரகமாவது வலுப்பெற்றிருந்தால், உதாரணத்துக்கு குரு உச்சமாக இருக்கிற ஜாதகம், குரு ஆட்சியில் இருக்கிற ஒரு ஜாதகம், இல்லை சுக்கிரன் உச்சமோ ஆட்சியோ இருக்கிற ஒரு ஹாரோஸ்கோப்பாக உங்களுக்கு இருக்குது. குறைஞ்சபட்சம் புதன், பாவிகளோடு சேராத புதனை வந்து எப்போவுமே சுபகிரகமாக எடுத்துப்போம் பிறவி ஜாதகத்தில். ஸோ அப்படி பாவிகளோடு சேராத புதன் உங்களுக்கு ஆட்சி, உச்சம், வர்க்கோதமம் அப்படி அடைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது நல்ல பலனை கொடுத்துரும். ஏன்னா சுபர்கள் அப்படியே உலா வரும்போது வலுப்பெறக்கூடிய மாதமாக இருந்தால் நாட்டிற்கு, வீட்டிற்கு, எல்லாருக்குமே, அது ஒரு மாணவராக இருக்கலாம், ஒரு அரசாங்க விஷயமா இருக்கலாம், ஒரு அரசியல் விஷயமா இருக்கலாம், ஒரு சட்ட விஷயமா இருக்கலாம், ஒரு பொருளாதார விஷயமா இருக்கலாம், ஒரு பேங்காக இருக்கலாம், ஏதோ ஒன்று உலகளாவிய ஒரு பேச்சாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே ஒரு நன்மையை கொடுத்துரும். ஒரு வாகனம், ஒரு திருமணம், நிறைய விஷயங்கள் வந்து அந்த பாசிட்டிவ் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய மந்த் தான் வந்து இந்த செப்டம்பர் மாதம். ஸோ உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சுபராவது வலுவாக இருக்காரான்னு பாருங்கள். அண்டு இதை வந்து உங்களுடைய பர்ச்சோட நீங்கள் வந்து ஒப்பிட்டு பாருங்கள். அதாவது இதை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கேன் நிறைய முறை. உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள தசாபுதி என்ன, அது சுபரா அசுபரா, என்ன தசாபுதி நடக்குது, உங்களோட சுய ஜாதகம் எவ்வளோ வலுவாக இருக்குது, அதை பேஸ் பண்ணி இந்த கரண்ட் ட்ரான்சிஷன் எப்படி உங்களுக்கு அது அப்ளிகபிளாக நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால தான் உங்கள் பர்த் சார்ட், அதை எப்படி நட்டல் சார்ட், அதாவது ஜனன ஜாதகம், அதை அப்படி வச்சு அதுக்கு மேலே இந்த கோள்கள் எப்படி நகருதுன்னு அப்படியே ஒரு 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 3Gயில் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும், நகர்ற மாதிரி இருக்கும். மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணுவாங்க. அதோட இது எப்படி ஒப்பிட்டு என்ன பலன் தரப்போகுதுன்னு தெரிஞ்சுங்க. ஸோ எல்லா ராசிக்குமே ஆல்மோஸ்ட் நல்லா இருக்குது. அந்த டீட்டெயிலான பலன் சொல்லும்போது புரிஞ்சிருப்பீங்க. ராசி மற்றும் லக்னம் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன். ராசி என்பது உங்களுடைய மனம், உங்களுடைய ஆசை, உங்களுடைய விருப்பம். லக்னம் என்பது உங்களுடைய விதி, அதன்படி உங்கள் வாழ்க்கை நகரும். அதை புரிஞ்சுங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து இந்த lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் என்ன சர்வீஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் நிறைய இருக்குது. அதில் வந்து எங்கள் டீமில் தலை சிறந்த ஜோதிட வல்லுநர்கள், அதாவது அஸ்ட்ராலஜிலே வந்து சீனியர் அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க.
அவங்க வந்து நீங்கள் கேட்குற கேள்வியை துல்லியமாக கணிச்சு அதுக்கேற்ற வாய்ஸ் கிளிப்பில் பெஸ்ட்டாக சர்வீஸை கொடுக்க முடியும். அண்ட் உங்களுடைய கன்சல்டேஷன் உங்களுக்கு பர்சனலாக தேவைப்படுது, டேரெக்டாக என்னை மீட் பண்ணணும், இல்லை ஃபோன் மூலிமா என்கிட்ட பேசணும், உலகத்தில் எங்கே இருந்தாலுமே என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும். டிஸ்பிளே தெரிய நம்பர்ஸை நீங்கள் வந்து என்னோடய கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் டீமை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், அவங்களோட பேசலாம், சர்வீஸை பற்றியும் கேட்டுக்கலாம் அண்ட் எடுத்துக்க முடியும். அடுத்தது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல விரும்புறது, நாட் ஓன்லி அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து சர்வீசஸ், ஜெமாலஜி, இப்போ ருத்ராட்சலாம் நிறைய பேர் கேட்டதுனால நானும் பர்சனலாக நான் கொஞ்சம் தெய்வீக நம்பிக்கை அதிக உடைய ஆள். நான் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் மாடர்னாக உங்களுக்கு தெரியலாம், பட் ஆனால் நான் வந்து கடவுள் நம்பிக்கையும் தெய்வீக நம்பிக்கையும் அதிகம் உடைய ஆள். ஸோ கடவுளை வணங்குவது, பூஜிப்பது, அதை வந்து மந்திரங்களை ஜபிப்பது, இல்லை ருத்ராட்சங்கள் பயன்படுத்துவது, ரத்தினங்களை பயன்படுத்துவது, ஆலயங்கள் செல்வது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் என்னோடய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், உறவுகள் எல்லாருக்கும் தெரியும் நான் எந்த அளவுக்கு வந்து ஒரு சின்சியராக ஈடுபாடோட ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவேன். ரொம்ப எமோஷ்னலாக ஈடுபாடோட தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவேன். அதுதான் நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுடைய மனம் என்பது சந்திரன், உங்களுடைய புத்தி அப்படின்றது சூரியன். அறிவால் நம்ம வந்து எதை செய்ய போகிறோம் நமக்கு தெளிவாக தெரியணும். ஆனால் மனமாற, அது உளமாற, அது உணர்வுபூர்வமாக செய்யும் பொழுது ஒரு முழுமையான பலனை நிச்சயமாக இந்த பூலோகத்தில் இறைவன் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். அதுபடி நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். அதனால் எந்த சர்வீஸ் ஆனாலும் நீங்கள் எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நீட் இருக்குது, ஏன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு எது எங்கே அவைலபிளாக இருக்குது, எது வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, என்ன இருக்குதுன்னு யாருக்கும் தெரியறதில்ல. அதனால் அந்த சர்வீஸையும் அடிஷ்னலாக ஆட் பண்ணி வச்சுருக்கோம், பூஜைகள் பற்றியும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு என்கொயரி நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கோ அதை பயன்படுத்திங்க. நிறைய சர்வீஸ் தொடர்ந்து ஆட் பண்ணி தான் இருக்கும். எங்களுடைய வெப்சைட்டுக்கும் ஆதரவு கொடுங்க, எங்களுடைய இந்த சேனலுக்கும் உங்களுடைய மேலான ஆதரவு எப்பவுமே கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் என்னென்ன டைட்டிலில் கொடுத்தாலும் வீடியோஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் நீங்கள் அஸ்ட்ராலஜி மூலிமா ஒரு பக்கம் நாலேஜை கெயின் பண்ண முடியும், ஒரு பக்கம் நடக்கக்கூடிய நிகழ்வை தெரிஞ்சிக்க முடியும், அண்ட் என்னோடையும் நீங்கள் பேச முடியும். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.